பண்ணப்ப கூட இவ்வளோ சிரமம் இல்லடா சாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். குடுகுடுப்புக்காரன் அவன் குரு இருக்கிற இடம் சொன்னது இதுவா தான் இருக்குமோ? உன் கால்கள் நடக்க முடியாமல் ஓயும் போது அங்கு ஒரு ஒளி தோன்றும், அதனிடம் உள்ளது முதல் ருத்ராட்சம். இப்படி குடுகுடுப்பைக்காரனின் குரு பாதாள முனி சொன்னாரே, அது இந்த இடம்தானா? யாராவது என் சாபத்தை நீக்குங்களேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாராவது என் சாபத்தை நீக்குங்களேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாராவது என் சாபத்தை நீக்குங்கள், யாராவது என் சாபத்தை நீக்குங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாராவது என் சாபத்தை நீக்குங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாராவது என் சாபத்தை நீக்குங்கள். என்னது, எரியிற ஜோதியிலிருந்து இப்படி ஒரு அபயக்குரல் வருது? சரி, என்னன்னு போய் பார்ப்போம். ஆமாம், ஏன்? நான் ஒரு தேவதை. இந்த காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரின் முன்னால் இருந்த ஒரு விளக்கை விளையாட்டாக அணைக்கப் போய் கோபமடைந்த அந்த முனிவர் இரவும் பகலும் எரியும் அணையா விளக்காக இருக்க கடவுது என சாபம் கொடுத்து விட்டார். அந்த நொடியே விளக்காக மாறி போன நான் இப்படி வருடக்கணக்காக விளக்காகவே எரிந்து கொண்டிருக்கிறேன். ஜோதியை நெருங்கி வந்துட்டா போதுமா? ருத்ராட்சத்தை எடுத்துட முடியுமா? கேட்க பரிதாபமா தான் இருக்கு. ஆனா என்னால எப்படி ஓ சாபத்தை நீக்க முடியும்? தன்னலமில்லாத சின்ன பெண் யாராவது மனமோ வந்து தன்னுடைய உடம்பை எனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும். என் ஒளி அவர்கள் உடம்பில் பட்டகணமே என் சாபம் நீங்கி பழைய தேவதை உருவம் எனக்கு கிடைத்துவிடும். ஏன் யோசிக்கிறாய்? எனக்கு உன் உருவத்தை கொடுப்பதற்கு விருப்பமில்லையா? உனக்கு உருவம் கொடுத்து உன் சாபத்தை நீக்கிறது உன்னதமான விஷயம்தான். அதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். உனக்கு உருவம் கொடுத்த பிறகு உருவம் இல்லாத எனக்கு நீ எந்த விதத்துல உதவி செய்ய முடியும்? எனக்கு நீ இவ்வளவு பெரிய உதவியை செய்யும் பொழுது நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? நீ இந்த காட்டிற்கு எந்த எண்ணத்தோடு வந்தாயோ அந்த எண்ணம் ஈடேற வகை செய்வேன். வார்த்தை மாற மாட்டியே? வார்த்தை மீறுவதோ மாறுவதோ எங்கள் இனத்தில் கிடையாது. கௌரி உருவத்தை கொடுத்து விடுவாள் போல இருக்கிறதே. கௌரி கொடுத்தாலும் ஜோதி அவள் உருவத்தை தொட முடியாதபடி கௌரிக்கு நாம் ஒரு மாய மூடி போட்டு விட வேண்டியதுதான். சரி தேவதையே, நீ என்னோட உருவத்தை எடுத்துக்க. விட மாட்டேன். நன்றி கௌரி, முழு மனதோடு தானே கொடுக்கிறாய். நான் எது செஞ்சாலும் முழு மனசோட தான் செய்வேன். கௌதம் சந்தியா பாலுவை காப்பாற்ற முடியும்னா என் உருவத்தை மட்டும் இல்ல, என் உயிரையும் தார வாக்க நான் தயாரா தான் வந்திருக்கேன். நீ வந்து என்ன தொடு. இதோ வருகிறேன். குளிருக்கு எதமா இருக்கும், உள்ளேயே இரு. ஓ, இது ஓ வேலை தானா? எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, அத நீ தடுக்க பாக்குற. இப்ப பாரு. தேவதையே, நீ இப்ப வந்து என்ன தொடு. என்ன கௌரி பார்க்கிறாய்? இல்ல,
என் உடம்ப நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஓ உடம்போட வந்து நிக்கிற. என் உடம்பும் என்கிட்டயே இருக்கு. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதும் இல்லை. உன் மனப்பூர்வமான தியாக எண்ணமே என் விமோச்சனத்தை கொடுத்திருக்கிறது. கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு உதவ நினைக்கும் உன் உயர்ந்த குணம் உன்னை வாழ்வின் உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும். இதோ நீ தேடி வந்த ருத்ராட்சம். பாதாள முனி கேட்ட இன்னொரு ருத்ராட்சத்தையும் எடுத்து நல்ல முறையில் உன் சகோதரனையும் நண்பர்களையும் காப்பாற்றுவாயாக. நான் வருகிறேன். ஒரு சாதாரண மனுஷ பிறவி, அதுலயும் ஒரு சின்ன சிறுசு, கேவலம் ஒரு குடுகுடுப்பக்காரன் கொடுத்த தாய்த்த வச்சு இவ்வளவு சக்தி வாய்ந்த பூதகணத்தை ஜெயிக்கிறானா? இந்த உலகத்துல பூதங்கள்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த கடவுளோட படைப்பு முன்னுக்கு பின் முரண்பாடல்ல இருக்கு. எஜமா, டேய் கசகசா, என்ன பதறி போய் வந்து நிக்கிற? கௌரி ருத்ராட்சத்தை எடுத்து விட்டாள். முட்டாள், தடுத்து நிறுத்தாம இப்படி தகவல் சொல்றதுக்காக முன்ன அனுப்பி வச்சேன். நீ என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்தியா? கௌரியை தொட வந்த ஒளியை அவளை தொட முடியாதபடி கௌரியை சுற்றி ஒரு மந்திர தடுப்பை நான் உருவாக்கினேன். ஆனால் கௌரி தன் கையில் உள்ள தாயத்தை வைத்து அந்த தடுப்பை தகர்த்து விட்டாள். ஒளி அவளை தொட்டதால் கௌரிக்கு ருத்ராட்சமும் கிடைத்து விட்டது. சரி, நீ போ. சரி அஜமா. கௌரி ருத்ராட்சத்தை எடுத்துட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? இவர்தான் ப்ரொஃபசர் எக்ஸ்னு சொன்னா நான் நம்பணுமா? ஏன் சார் நம்ப கூடாது? இந்த ஆளுடைய இடது பக்கம் கண்ணம் வெந்திருக்குது. நான் பார்க்கும்போது இந்த தொப்பியை போட்டுட்டு இருந்தாரு, கோட்டம் போட்டிருக்கிறாரு. இவர் தான் ப்ரொஃபசர் எக்ஸ். கோதண்டம் காக்கி சட்டை போட்டிருப்பாருன்னு சொன்னா அதுக்காக காக்கி சட்டை போட்டிருக்கிற எல்லாருமே கோதண்டம் ஆயிட முடியுமா சார்? ப்ரொஃபசர் எக்ஸுக்கு இடது பக்கம் முகம் வெந்திருக்கும். அதை மறைக்கிறதுக்கு தலையில தொப்பி போட்டு இழுத்து விட்டுருப்பான்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா அதே மாதிரி இருக்கிற இவன் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்ல. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணுங்க. சார், நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார், கேட்டிங்களா? இப்போ என்னாச்சு? மிஸ்டர் கோதண்டம், கோங்கிறது உங்க இன்ஷியலா? அப்ப என் பேர் என்ன? தண்டமா? இது நல்லா இல்ல, சொல்லிட்டேன். சயின்டிஸ்ட் சார், உங்க ஜீனியை கொஞ்சம் அடக்கி வைங்க. ரொம்ப பேசுது, ஆஃப் பண்ணுங்க. ஜீனி, இவர மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சுமார். நீங்க அதை விடுங்க மிஸ்டர் கோதண்டம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மிஸ்டர் எக்ஸ் சாதாரண ஆள் இல்ல, ஜெகஜால கில்லாடி. அவன் அவ்வளவு ஈஸியா வந்து உங்ககிட்ட மாட்டிக்க மாட்டான். நீங்க அவனை எதிரில் பார்த்தா கூட உங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு மாயமா மறைஞ்சிருவான். அவனை பிடிக்க இந்த மாதிரி சீப்பான வழியிலெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஏதாவது பக்காவா டெக்னிக்கலா பிளான் பண்ணுங்க. சாரி சயின்டிஸ்ட் சார், நீங்க கொடுத்த ப்ரொஃபசர் எக்ஸோட படம் தெளிவா இல்லாததுனால இந்த தப்பு நடந்து போச்சு. ஓஹோ, அப்படியா? போட்டோ தெளிவா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் தெளிவா வேற ஒரு பிரிண்ட் போட்டு ப்ளோ அப் பண்ணி கொடுத்துருப்பேனே. இதுக்காக போய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமா? அதுக்காக தான். இந்த மாதிரி 4 தடவை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு திரும்பி போனா அது எங்க மாஸ்டருக்கு டிஸ்டர்ப் இல்லையா இன்ஸ்பெக்டர்? ஓ, ஜினி. இல்ல மாஸ்டர், இவர் சொல்றத பார்த்தா அந்த ப்ரொஃபசர் எக்ஸே இவர்கிட்ட மாட்டி இருந்தாலும் போட்டோவோட
ஒப்பிட்டு பார்த்து அவன் இவன் இல்லைன்னு விட்டிருப்பாரு போல இருக்குது. ஜீனி, நீ போய் கார்ல உட்காரு. போய் கார்ல உட்காரு. இந்த பாருங்க, ஜீனிக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகம். அது அப்படித்தான் பேசும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் போய் அந்த எக்ஸோட தெளிவான ஒரு ப்ளோ அப்ப உங்களுக்கு அனுப்புறேன். மற்ற வேலையெல்லாம் நீங்க பாருங்க. நான் வரட்டுமா? யோ சார், ஏன் இந்த ஆளை இன்னும் நிக்க வச்சுக்கிட்டு அனுப்பிச்சு விடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த காலத்துல போட்டோல தெளிவா இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கே தண்ணி வாங்கிடுது. இந்த அழகுல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிற அந்த வெந்த முகத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? என்ன பேர் அது? ப்ரொஃபஸர் எக்ஸ்னு. அநேகமா அவன் எக்ஸ் ப்ரொஃபஸரா தான் இருக்கணும். அதனால தான் இந்த பேர் வந்திருக்கும். அந்த அருமை நாயகத்தால மட்டும்தான் ரோபோ உருவாக்க முடியுமா? இதோ நானும் ஒரு லேடி ரோபோ உருவாக்கிட்டேன். இந்த அரைமூஞ்சிய நான் என்னமோன்னு நினைச்சேன். பாவி மனுஷன், இவனும் மனுஷனை போலவே இயங்குற ஒரு ரோபோவை உருவாக்கிட்டானே. என்ன யோசிக்கிற லில்லி? என்னுடைய இந்த அபார சாதனைக்கு அடித்தளமே ஏன்ஸ்டீன் அருமை நாயகம் உருவாக்கின ரோபோ ஜீனி மாதிரி நீங்க ஏன் ஒரு பொம்பளை ரோபோவை உருவாக்கி அந்த ஜீனியை இந்த பொம்பளை ரோபோ மேல காதல் வயப்படுத்தி மாட்டி வைக்க கூடாதுன்னு நீ கேட்டதான். வெற்றியை பங்கு போட்டுக்க நல்ல மனசு வேணும் பாஸ். எஸ் எஸ், என் மூஞ்சி வேணா கோரமா இருக்கலாம், ஆனா என் உள்ள இருக்குது அது ரொம்ப ரொம்ப சுத்தமான உள்ளம். அதை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப இல்லை நீ? வெல், இப்போ நம்ம சாதனையை முழுமையாக்குற கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறீங்க பாஸ்? கிளியரா இருக்கிற இந்த ரோபோவோட மெமரியில என்னோட கட்டளைகளையும் பெண் பேசுற காதல் வசனங்களையும் ஃபீட் பண்ண போறேன். என்ன பாஸ் நீங்க உங்க கட்டளைகளை வேணா ஃபீட் பண்ணலாம், உங்க காதல் வசனங்களை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க? உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கா? குட் கொஸ்டின். இது வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை. ஆனா இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். எப்படி? நானும் நீயும் நானும் நீயும் ஒரு டெமோக்காக ரோபோ முன்னால காதல் பண்ற மாதிரி நடிச்சு. பாஸ், ஐயோ வேணாம்னா விட்டுறேன். அது ஏன் இப்படி கத்துற? ஒரு நடிப்புக்காக கூட என்னால உங்களை காதலிக்கிற மாதிரி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. யூ ஆர் கரெக்ட் லில்லி. எந்த ஒரு பொண்ணாலையும் என்னை காதலிக்கிற மாதிரி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீ மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி லில்லி,
இந்த ரோபோக்கு எப்படி நாம் காதல் உணர்வுகளையும் காதல் வசனங்களையும் ஃபீட் பண்ணலாம், நீயே யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். பாஸ் இதுக்கு ஏன் பாஸ் மூளையை போட்டு இப்படி கசக்கிக்கிறீங்க? சிம்பிள் மேட்டர் பாஸ். சிம்பிள் மேட்டரா? என்ன சொல்ற லில்லி? ஆமா பாஸ், இப்ப நம்ம தமிழ் சினிமால காதலனை மடக்க காதலியும் காதலிய மடக்க காதலனும் விடாத கப்சா ஏதாவது இருக்கா? அட ஆமா, மலையை மடுவாக்குவேன், வானத்தை வில்லாக்குவேன், மணலை கயிறாத்திருப்பேன்னு காதல் வசனங்களை பேசுவாங்களா, அது சொல்றியா? ஆமா பாஸ், அதனால நம்ம என்ன பண்றோம், தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை காதல் படங்களையும் கம்ப்யூட்டர் மூலமா அதோட மெமரியில ஃபீட் பண்ணிடுவோம். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. வெரி குட் லில்லி. லில்லி, உனக்கு எப்படி இந்த மாதிரி பிரமாதமான ஐடியாலாம் தோணுது? அத அன்னைக்கு சொன்னேனே பாஸ், எங்க தாத்தா மைசூர் மகாராஜா. ஓகே அதெல்லாம் இன்னும் என் மனசுல பசுமையா ஞாபகம் இருக்குது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த அருமை நாயகம் அவன் ரோபோக்கு ஜீனின்னு பேர் வச்ச மாதிரி நாம இந்த ரோபோக்கு என்னன்னு பேர் வைக்கிறது? கடவுளே, அதையும் நானே சொல்லணுமா? இல்ல நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அந்த பேர் சரியா இருக்கான்னு நீ சொன்னா போதும். என்னன்னு சொல்லுங்க. இது பெண் ரோபோவா இருக்கிறதாலே இதுக்கு ஜூலின்னு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? லில்லி ஜூலி. சூப்பர் பாஸ், ரியலி சூப்பர். இந்த பேரே வச்சிருவோம். இட்ஸ் ஓகே. லில்லி, நீ முதல்ல ஜூலியோட மெமரியில அதோட பேரை ஃபீட் பண்ணு. ஓகே பாஸ். ஜூலி பண்ணிட்டேன் பாஸ். ஜூலி, உன் பேர் என்ன? அதான் சொன்னீங்களே, என் பேரு ஜூலி. சக்சஸ், மறுபடியும் சக்சஸ். அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனச அருவாமனை அறுக்கிறியே.